ஹலோ அர்மி, சவுத் கொரியன் பிரசிடென்டான லீ ஜே மிங்கோட இந்தியன் விசிட்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சவுத் கொரியன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருக்காரா? எஸ், சவுத் கொரியன் பிரசிடென்டான லீ ஜே மிங் ஏப்ரல் 19, அதாவது சண்டே, நியூ டெல்லி ரீச் ஆகியிருக்காரு. வந்தது தான் வந்தீங்க, அப்படியே கையோட பிடிசியும் கூட்டு வந்திருந்தீங்கன்னா புண்ணியமாக போயிருக்கும். ஓகே, 8 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் லீ இந்தியா வராரு. ஸோ ஏப்ரல் 20 மண்டே நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கொரியன் பிரசிடென்டான லீயை ராஷ்டிரபதி பவன்ல வெல்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க காந்தி மெமோரியல் விசிட் பண்ணியிருக்காங்க. தென் 2 கண்ட்ரி லீடர்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சிம்பிளா அசோக் சாப்ளிங் பிளான் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியன் பிரசிடென்ட் ஏன் இந்தியா வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இந்தியா அண்ட் சவுத் கொரியன் கண்ட்ரிஸோட ஸ்பெஷல் பார்ட்னர்ஷிப்பை அப்கிரேட் பண்றதுக்கு தான் இந்த 3-day அஃபிஷியல் ஸ்டேட் விசிட். நேற்று நடந்த பிரஸ் மீட்ல கேபாப் கேட்ராமோ இந்தியாவில் பாப்புலர்னு நம்ம பிஎம் சொல்ல, இந்தியன் சினிமா அண்ட் கல்ச்சரை கொரியன் பிரசிடென்ட் அப்ரிஷியேட் பண்ண, என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கு. 2 கண்ட்ரிஸும் என்னெல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நார்மலாக ட்ரேட் இருந்தாலும் சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில், அதாவது 2013குள்ள சீப் அண்ட் ஈஸியராக 2 கண்ட்ரீஸ்லையும் இதை விட டபுளாக ட்ரேட் பண்ண போகிறாங்க. செகண்ட் ஒன், ஃபோன், கார்ஸ், கம்ப்யூட்டரில் சிப் இருக்கும்ல, ஸோ இந்த செமி கண்டக்டர் ரிலேட்டடாக 2 கண்ட்ரீஸ்லையும் டெவலப் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ மேசிவ் ஷிப்ஸ் டிசைன் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன், இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபியூச்சரில் மொபைல் வழியாக கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி இந்தியாவும் சவுத் கொரியாவும் டெக்னாலஜியில் டெவலப் பண்ண போகிறாங்க. தென் ஃபிஃப்த் ஒன், சவுத் கொரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸை இந்தியன்ஸ் லோ ப்ரைஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொரியன் டெக்னாலஜியை இந்தியாவில் யூஸ் பண்ண போகிறாங்க. சிக்ஸ்த் ஒன், இந்தியாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேன் பவரையும் கொரியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கம்பைன் பண்ணி டிஜிட்டல் பிரிட்ஜ் அமைக்க போகிறாங்க. செவன்த் ஒன், சவுத் கொரியன் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் எய்த் ஒன், சைனா தான் வேர்ல்ட்லேயே அதிகமாக ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இனி கொரியாவும் இந்தியாவும் சேர்ந்து அதிகமாக ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்தியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு க்ரீன் அமோனியா எக்ஸ்போர்ட் பண்ண டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய ஹை லெவல் அக்ரிமெண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 2028 இந்தியா சவுத் கொரியன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு பிடிஎஸாவது வருவாங்களா? ஃபைனலி பிடிஎஸோட வேர்ல்டு டூர் கூட நடக்காது இந்தியாவில். இந்த ஒரு மீட்டிங் மூலமாக ஃபியூச்சரில் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதான் இந்தியாவில் கேபாப் ஆடிஷன் நடக்க போகுதுன்னு ஹைப்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சென்னையிலையும் ஆடிஷன் நடக்க போகுது. கொரியன் கல்ச்சர், கேபாப் ரிலேட்டடா இந்தியாவில் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிடிஎஸ் அண்ட் சவுத் கொரியன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை அர்மீஸ்.